வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டில் நம்மளுக்கு தை மாதத்தில் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்களில் ரொம்ப விசேஷமாக, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திர 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்புலயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவோமா இல்ல அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஈகோ நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா, கிளீனா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. மிதுன ராசி. கிட்டத்தட்ட இந்த மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நாலேஜ் பர்சனாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பொறுமைசாலியும் கூட. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட இருந்து இது எப்படி தப்பிச்சு போகணும், எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நீக்கு போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நேக்கு போக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொல்றக்கூடிய ராசியில பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஒரு அழுத்தக்காரகத்துவமா இருப்பாங்க. எந்த விஷயத்த செய்யறமான ஒரு படிப்பே கூட ஒரு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த அந்த நாலேஜுக்கான ஒரு வெளித்துறையான ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு ஓப்பனான மைண்டடா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் ஓப்பனா பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாலேஜ் பர்சனா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளாரதான் எல்லாமே வச்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து வெளியில எல்லாமே பிராங்கா ஓப்பனா பேசக்கூடிய ஆளுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரியே இந்த மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனைனா சீக்கிரமா மாட்டிக்குவாங்க. இந்த சீக்கிரமா மாட்டிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம எதனாச்சும் ஒரு விதமான ஒரு சிக்கல்ல மாற்றணும்னு சொன்னோம்னா சம்மந்தமே இல்லாம மாட்டிக்கிறேன், எந்த பிரச்சனையும் நான் செய்யலைங்க, ஆனா என் பேர் தான் முதல்ல நிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ பார்த்தோம்னா எந்த பழியா இருந்தாலும் சீக்கிரமாவே நம்ம மேல சுமந்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப ஒரு பிளேம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பிரச்சனையாகட்டும் சரி, நம்ம பேசாததுக்கும் நம்ம எந்த விஷயத்தையும் சப்போர்ட்டிவா இருக்கிறாலும் நம்ம அதை இன்வால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அந்த நாள் விஷயத்திலேயே நம்ம பார்த்தோம்னா சம்மந்தமில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளால மிச்சவங்க தான் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட நாலேஜை மிச்சவங்க பயன்படுத்திக்குவாங்க. இப்ப நீங்க எந்த விஷயங்கள் செய்யற மாதிரி இருந்தாலும் சரி, அது செய்யறதுக்கு எதனாச்சும் ஒரு தடங்கள் ஏற்படுது. இது கண்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்கு. அது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த அஷ்டம் சனியே ஒரு காரணம். தொடர்ந்து ஒரு 5 வருஷ காலகட்டங்களுக்கு உங்களுக்கு எதனாச்சும் ஒரு சிரமங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்துச்சு உங்களோட நாலேஜ். அதனால அந்த பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க எது முயற்சி பண்ணனாலும் உங்களோட புத்திசாலித்தனத்துல முயற்சி பண்றது பார்த்தோம்னா நம்மளால செய்ய முடியாம போயிடுச்சு. அதுல ஏதாச்சும் தடங்கள் ஏற்பட்டுருச்சு. அந்த தடங்கள் ஏற்பட்ட விஷயத்தை உங்க கூட இருக்கிற நண்பர்களாகட்டும், உங்களோட ரிலேஷன் ஆகட்டும், யாராச்சும் ஒருத்தர் பயன்படுத்திக்குவாங்க. ஆரம்பிச்ச பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகல, மெயின்டைன் பண்ண முடியல, ஏன்னா செஞ்ச விஷயத்துல பாதகம் ஆயிட்டு இருக்கு, தடங்கள் ஆயிட்டு இருக்கு, அதனால அது வேற ஒருத்தர் பேர்ல மாத்தி விட்டுலான் இருக்கிறேன், இல்ல அதை விட்ரா பண்ணிடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்ல உங்க கூட இருக்கிறவங்க, உங்களோட நாலேஜை பயன்படுத்திட்டு இருந்தவங்க, இல்ல உங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு இருந்தவங்க, இது பினான்சியல் வைஸா பார்த்தோம்னா வேற ஒருத்தவங்களோட சப்போர்ட்னால பார்த்தோம்னா நம்ம பிசினஸ் ஓவர்டேக் பண்ற அளவுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். அப்ப இதுக்கு பார்த்தோம்னா உங்களோட நாலேஜ் மட்டும்தான் ஒரே ஒரு காரணம். இப்ப எதனாலும் கத்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். ஆனா அதை பயன்படுத்திக்கிறது ஒரு சிலரால தான் பயன்படுத்திக்க முடியும். ஆனா அந்த பயன்படுத்த முடியாத டயத்துலதான் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கான மாற்றங்கள் எப்ப இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த தை மாசத்துல இருந்து நம்ம யோசிக்கலாம். ஏன்னா 10ல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப ராக போல கொடுப்பார் கிடையாதுன்னு சும்மா ஒன்றும் பழமொழி சொல்லலை. இப்ப ராகு குருவோட வீட்லயே இப்ப உட்கார்ந்துருக்காரு. குரு இன்னைக்கு வக்கர நிவர்த்தியாக உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இவங்களோட சஞ்சாரமே பார்த்தோம்னா ரொம்ப டாப்பான பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப எந்த விஷயங்கள் செய்யற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு தடங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு, தடை ஏற்படுத்தி இருந்துச்சு, அதுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
இல்லை அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு போகலாமா போக முடியாதான்னு நினச்சிட்டு இருந்தேன். இதனால எங்கள் வீட்லேயே ஒரு கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெட்டு போச்சு, இல்லை ஃபேமிலிக்குள்ளார இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கெட்டு போச்சு, இல்லை அப்பா அம்மாவுக்கு இடையிலே வந்து பார்த்தோம்னா நம்மளால கொஞ்சம் பிரச்சனையே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்த்து இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கான டைம்கள் இதுக்கு மேலே இருக்குங்க. அதே மாதிரியே உங்களோட ராசி அதிபதி புதன் இந்த மாசத்துல புதன் வந்து 8க்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா யோசிச்சு பேசணும்னு சொல்லுவோம். தேவையில்லாத இடையூறுகளை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ முயற்சிகள் பண்றீங்க, அந்த முயற்சிகள் பண்ண விஷயத்தையே வந்து பார்த்தோம்னா ஒரு இன்னைக்கு ஒரு ஜாப்ல போயிட்டு இருந்தேன், ஒரு சேலரி பேஸ்டடான ஒரு பர்சனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எவ்விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதுவே தனியாக நான் வந்து ஒரு என்னோட ரெக்கவரான ஒரு ஃபண்டிங்கை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. அதே மாதிரியே புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக நான் இந்த பர்சனை செஞ்சால் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக யாராச்சும் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் அதை ரிஜெக்ட் பண்ணிக்க. உங்களோட இயலாமையை வந்து பார்த்தோம்னா அவங்க பயன்படுத்திக்குவாங்க. உங்களோட ஒரு கைண்ட்னஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க பலப்படுத்திக்குவாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொறுமைசாலியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளோட விதமான பிரச்சனைகளும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை சிக்க வைக்கிறதுக்கு பார்த்துருவாங்க. இப்போ தனக்கு தானே ஒரு பார்ட்னர்ஷிப்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா கூட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நஷ்டம் அதிகமாக இருக்கும். அதே உங்க கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா எதனாச்சும் ஒரு விதத்துல பொழைச்சிக்குவாங்க. ஏமாந்து போகிறதும் ஏமாத்துவமா ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களோட ராசி. எந்த அளவுக்கு நீங்க புத்திசாலியா இருந்தாலும் சரி, திறமைசாலியா இருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு பலமா இருந்தாலும் சரி, உங்களோட ஒரு சூழ்நிலையும் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த எக்ஸாம் பண்ண நாலேஜ், உங்களோட நாலேஜை வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு அடுத்த பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ நம்மளுக்கு காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, நானும் பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணி எழுதுறவங்க வந்து பார்த்தோம்னா உங்களோட மார்க் அதிகமாக வாங்கிடுவாங்க. அப்போ உங்களோட நாலேஜை விட அவங்களோட நாலேஜ் வந்து பார்த்தோம்னா சிரமமே இல்லாமல் உங்களை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க, உங்களோட மார்க்கு அதிகமாக வாங்கிடுவாங்க. இதே மாதிரி தாங்க லைஃப் ரீதியாகவும் சொல்கிறேன். அப்போ எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, தனிப்பட்ட முறையில் பண்ணுறீங்க. உங்கள் காப்பி ரைட் பண்ணுறவங்க ரொம்ப ஒரு சக்ஸஸான ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு சோசியல் மீடியாவே எடுத்துக்கங்க. உங்களோட கான்செப்ட் ஒன்று இருக்கும், அந்த கான்செப்டை காப்பிரைட் பண்றவன் உங்களை விட அதிகமான ஒரு சப்ஸ்கிரைப்ஸோட அதிகமான பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்திக்குவாங்க. அதுதான் சொல்றேங்க, உங்களோட நாலேஜை உங்களோட பயன்படுத்திக்கங்க, வெளியில எங்கேயும் காட்டாதீங்க. தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்யற மாதிரி இருந்தாலும் செய்துக்கங்க. சேலரி பேஸ்டு பர்சனா இருக்கிற வரைக்கும் சூப்பரான டைமா இருக்கு. ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் சரியில்லாம இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. புத்திர பாக்கிய ரீதியாகவும் ஒரு பாதகம் கிடையாது, எல்லாமே செய்யலாம். திருமண ரீதியான ஒரு அமைவுகளும் அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல எதுவும் சண்டை சச்சரவு இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம, வாக்குவாதங்கள் இல்லாம, எதனாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளோட நிலைமைக்கு தேர்ந்து நம்ம பொறுமையா போறது இன்னமும் நல்லது. இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பரா ஒரு நல்ல விதமா அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நல்ல விதமா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் வாங்க. தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்குறத விஷயங்கள் கேட்டிங்கன்னா, திருமண சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனால் என்னோட சுத்த ஜாதகமாக இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகமாக இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது வந்து ரீசன். அதுலேயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகியது, செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், கலத்தர தோஷம், இது காமனா எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயமும் இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகால ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இப்ப ஜனனகான ஜாதகம், நம்ம பிறந்த ஜாதகம் வந்து பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல வந்து பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம். அடுத்தது ராகுகேது சர்ப தோஷங்களை சொல்லலாம். அதுலயே கால சர்ப தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு, கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு 40 வயசு 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே நம்ம கேஷுவலா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது பாக்குறது இப்படியெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க. உங்களால மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமா ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது. அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறது நல்லதுங்க. மெயினா ஒரு ஜோசியரை பார்த்து கேட்கிறப்ப வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்கறது நல்லது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியா நம்ம செய்து சீர்திருத்தமா அமைஞ்சுக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தோம்னா என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா, நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்குவாங்க. ஒரு சில மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்ப வந்து பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நம்ம திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்லை புத்திரபாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திரபாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.